ஒரு ஜமாத் இயங்கணும் அப்படின்னா தலைவர்கள் மிக மிக அவசியம். அதுவும் குர்ஆனின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைமை அவசியம். அப்போ தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நல்ல தலைவர் யார், கெட்ட தலைவர் யார், இப்படிங்கிற அடையாளம் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்குது. அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நல்ல தலைவர் அப்படின்னா அவருக்குடைய அடையாளம் எப்படி இருக்கும், தீய தலைவர்னா அவருக்குடைய அடையாளம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் கண்டு கொண்டோம் அப்படின்னா நீ சமுதாயத்தில் யார் அல்லாஹ்வுக்காக செயல்படுறாங்க, மறுமையில் கூலி பெறணும், சொர்க்கத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கு யார் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தலைவர்கள் ரெண்டு விதமாக இருப்பாங்க. அப்போ வந்து அல்லாஹ் சொல்லும் போது 21வது சூறால 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஐம்மா அப்படின்ட்டு வரும் தலைவர்களை பற்றி. அப்போ மேலும் நம் கட்டளைகளை மக்களுக்கு ஏவி நேரான வழியை அறிவிக்கக்கூடிய தலைவர்களாகவும் அவர்களை ஆக்கினோம். நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது ஐம்மா அப்படின்ட்டு வரும் 21:73. அது 21:72 பார்த்தீங்கன்னா மேலும் நாம் வந்து இப்ராஹிம் நபியை பற்றி எல்லாம் சொல்லும் போது அவருக்கு இஸ்ஹாக்கை கொடுத்தோம், யாக்கூபை கொடுத்தோம், அவர் அனைவரும் நல்லடியார்கள் ஆக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இந்த 21, 72, 70 சொல்லிட்டு 73 எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவர்களை வந்து நேர்வழி அறிவிக்கக்கூடிய தலைவர்களாகவும் நம்ம ஆக்கினோம். அவங்க எப்படி இருப்பான், நன்மையான காரியங்களை செய்யுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜகாத்தை கொடுத்து வருமாறு அவர் வகி மூலம் அறிவித்தோம். அவர்கள் அனைவரும் நம்மையே வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கூட்டம் ஒரு தலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா சரியான தலைமையாக இருக்கும். அந்த தலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கி சொல்லக்கூடிய தலைமையாக இருக்கும். இப்படிப்பட்ட தலைமை ஒரு தலைமை. இது 21வது சூறாலையும் இருக்குது, அதே 32வது சூறாலையும் இருக்குது, 32வது சூறால 24வது வசனத்துலையும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு தலைமை இருக்குது, கெட்ட தலைமை. இந்த கெட்ட தலைமை குறித்தும் 28வது சூறால 41வது சூறால எல்லாம் சொல்லி கேட்டுறான். ஃபிரௌனுடைய விஷயத்தையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வரான். 28, 39 இதெல்லாம் சொல்லிட்டு 40 சொல்லிட்டு 41 எல்லாம் சொல்லும் போது அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தவரை மனிதர்களை நரகத்திற்கு அழைக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க. ஃபிரௌனுடைய கூட்டம் எப்படி இருந்தது, ஃபிரௌன் எப்படி இருந்தால், ஃபிரௌனும் தலைவனாக இருந்தான், ஐம்மான் தான் வருது, அவனும் ஐம்மாவாக இருந்தான், அவன் நரகத்திற்கு அழைக்கக்கூடிய தலைவனாக இருந்தான். அது நபிமார்கள் இருந்தாங்க, அவங்களும் தலைவர்கள், அவங்க சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க. இது தலைமைத்துவம் அப்படின்னா ரெண்டு விதமான தலைமைத்துவம் இருக்கும். ஒரு நல்லவங்க இருப்பாங்க, அதே மாதிரி கெட்டவங்களும் இருப்பாங்க, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையில் செயல்படுவாங்க அப்படிங்கும்போது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது, புகாரியில் நிறைய நூல்கள் இருக்குது ஹதீஸ். எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்முல் ஹுசைன் பின் இஸ்ஹாக் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடைபெறும் ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையில் பல விஷயங்களை பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜோடைய உரையில் பல விஷயங்கள் நீளமான ஹதீஸ் நிறைய இருக்குது. அப்போ சொல்கிறாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் புத்தகத்தின்படி அல்லாஹ் இறக்கிய குர்ஆனின்படி உங்களை வழி நடத்துகின்ற அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக்கப்பட்டாலும் அவர் சொல்லை செவியேற்று அவர் கீழ்ப்படியுங்க. அப்போ ஒரு தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவர் எப்படிப்பட்டவர் இருக்கட்டும், கருப்பு நிறமாக இருக்கட்டும், உறுப்புகள் சிதஞ்ச நிலையிலாக இருக்கட்டும், கண் பார்வை இல்லாதவராக இருக்கட்டும், அடிமையாக யாராக இருந்தாலும் அவருடைய பொறுப்பு என்ன, அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில் மக்களை வழி நடத்தணும். இப்படி ஒருத்தர் வழி நடத்தினாருன்னா அவர் சொல்லை செவியேற்று அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இது பொறுப்பு அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ ஒரு தலைமை நல்ல தலைமை எப்படின்னா அவர் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் குர்ஆனை முற்படுத்தி பேசுவார். இது குர்ஆனில் இதுக்கு தீர்வு இருக்குது, ஒரு திருமண விஷயமா, ஒரு தலாக் விஷயமா, ஒரு பால் குடி விஷயமா, எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு சண்டை சச்சரவா அது எப்படி தீர்க்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசக்கூடியவராக இருப்பாங்க. இது வந்து நல்ல தலைவருக்கு அடையாளம். அப்போ நல்ல தலைவருக்கு அடையாளம் நம்ம நல்ல தலைவருக்குரிய விஷயத்தை குர்ஆன்ல ஹதீஸ்லையும் நேராளமான விஷயம் கிடைக்கும். இது எதுவுமே பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு தலைமை வச்சுக்கிறது மகா மோசமானவங்க இருப்பாங்க, மகா கெட்டவங்களாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள வச்சுருப்பாங்க உள்ளத்தில். இவர் நல்லவராக்கிக்கிட்டு நாம் அவர் பின்னாடி போகும்போது
நரகத்துக்கு தான் வழிகாட்டுவாங்க. இதெல்லாம் புரிய மாட்டேங்க. சமுதாயத்தில் சாதாரண விஷயமா நினச்சிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை சாதாரணமாக நினச்சி செயல்படும் போது சமுதாயம் முன்னேற்றத்துக்கு வர மாட்டேங்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவுஃப் பின் மாலிக் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் 3778, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் தலைவர்கள் நல்லவர்கள் யாரெனில் அவர்களை நீங்கள் நேசிப்பீங்க. அப்போ நாம் நேசிக்கிறோன்னா நம்ம சொந்த லாபத்துக்கு நேசிக்கிறதா? சொந்த லாபத்துக்கு நேசிக்கிறத பற்றி மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவே இல்லை. எதுக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தான் ஒருத்தர் நேசிக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. அப்போ இப்படி நேசிக்கக்கூடிய தலைவர் எப்படி இருப்பார்? நம்மளை வழி நடத்துவார், சரியான வழிகாட்டுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் குர்ஆனில் இப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான்னு ஆதாரத்தை காட்டி இந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும், இந்த அடிப்படையில் நடந்தோம்னா சொர்க்கம் கிடைக்கும், இப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தலைமை இருக்கும்போது அந்த தலைவர் மேலே நமக்கு பாசம் வரும். நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்மளும் குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தணும் எண்ணம் இருக்கும்போது அந்த தலைவர் அப்படி வழிகாட்டும் போது நமக்கு அவர் மேலே ஒரு பாசம் வரும். நாம் அந்த தலைமைக்கு செவியேற்று கட்டுப்பட்டு நடக்கும்போது நம்ம மேலே அவருக்கு பாசம் வரும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நல்ல அதாவது கெட்ட தலைவரில் கூட விரும்ப தானே செய்கிறாங்க, கெட்ட ஆட்சியாளர் விரும்ப தானே செய்கிறாங்க. இதையெல்லாம் குறிப்பிடாது. ஹதீஸ்களை எத்தனையோ ஹதீஸ்களை அறிஞர்கள் மாற்றி விளங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் தலைவர்கள் நல்லவர்கள் யாரெனில் அவர்களை நீங்கள் நேசிப்பீங்க, அவங்க உங்களை நேசிப்பாங்க, உங்களுக்காக அவங்க துவா செய்வாங்க, அவங்களுக்காக நீங்கள் துவா செய்வீங்க. இப்படிங்கிற கருத்துப்பட நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்குரிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர். அப்போ அந்த தலைவர் நல்ல தலைவர். அப்போ நல்ல தலைவருக்கு ஏராளமான அடையாளங்களை நபி சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு போதுமான அடையாளம். நம்ம சுட்டி காமிச்சோம்லை, அது அல்லாஹ்வுடைய புத்தகத்தின் அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர். இந்த மாதிரி தலைவர் இருந்தார்னா அவர் நல்ல தலைவர். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம காது கொடுத்து கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்பு நம்ம மீது கடமை. அப்போ நல்ல தலைவருடைய அடையாளத்தை புரிஞ்சு நம்ம நல்ல தலைவர் தான் அடிப்படையில் தான் நம்ம கீழே செயல்படுறோமா பார்க்கணும். நம்மளுடைய தலைவர் நல்லவர் தானா, நல்ல ஒரு அடிப்படை செயல்படுறோமா பார்க்குறதா இருந்தால் நமக்கு குர்ஆனுடைய நாலேஜ் வேணுமே. நம்ம இதை பார்க்குறதா இருந்தால் நமக்கு ஹதீஸுடைய நாலேஜ் நமக்கு வேணுமே. நமக்கு குர்ஆனுடைய நாலேஜும் இல்லை, ஹதீஸுடைய நாலேஜும் இல்லை, வெறுமனே பயான் சொல்லி போனோம்னா எத்தனை ஆதாரங்களை எந்த கோணத்தில் காமிச்சாலும் புரியாமையே போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ நம்ம குர்ஆனையும் கையில் எடுத்து ஹதீஸையும் கையில் எடுக்கும்போது நல்ல தலைவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அடையாளம் காட்டிக்கொள்ள முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்